வணக்கம் நண்பர்களே. இன்று கலகலா செஞ்சுருக்கேங்க. அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா? அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கங்க. 1 கப்பு மைதா மாவு ஜல்லடை பொடிச்சது, 1 கப்பு சுகர் மிக்சியில் பொடி பண்ணது, 1 ஸ்பூன் நெய் அல்லது வெண்ணெய் கூட சேர்த்துக்கலாங்க, 1 சிட்டிகை ஆப்ப சோடா, 1 சிட்டிகை சால்ட். இது டேஸ்ட்டு கொடுக்குங்க. இதை எல்லாத்தையும் ஒரு சேர கலந்து விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அதை பிசையணுங்க. ஒரே இதுவாக தண்ணி விட்டுறாதீங்க, ரொம்ப லூஸ் ஆகிடும். சுகர் போட்டிருக்கோம் இல்லைங்களா, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைய போகிறோங்க. இந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுக்கணுங்க. பிசைஞ்சதை உருண்டை பண்ணி ஒரு தட்டு போட்டு 1/2 hour ஊற விடுங்க. ஒரு 1/2 hour விட்டு பார்க்கலாம். மாவு நல்ல பதத்துக்கு வந்திருக்குங்க. இந்த பதம் கரெக்டான பதங்க. இப்போ இதை 2 பீஸாக செஞ்சு நம்ம சப்பாத்தி போல் திரட்ட போகிறோம். சப்பாத்தி மாதிரி திரட்டி எடுங்க. அதுக்காக ரொம்ப மெல்லிசாவும் திரட்டாதீங்க, ரொம்ப தடியாகவும் திரட்டக்கூடாது. மீடியமான சைஸில் வரணுங்க. அப்போ பிஸ்கெட்டு ரொம்ப நல்லா பொறன்னு இருக்குங்க. இந்த தேய்ச்சதில் கத்தியில் எண்ணெய் தடவிக்கங்க. எண்ணெய் தடவிட்டு கட் பண்ணுங்க. அப்போ மாவு அதில் ஒட்டாமல் வருங்க. நம்மளுக்கு தேவையான ஷேப்பாக கட் பண்ணிக்கலாம். ஸ்கொயர் டைப்லேயோ இல்லை டைமண்ட் ஷேப்போ நம்மளுக்கு தேவையான ஷேப்பை கட் பண்ணிக்க வேண்டியதாங்க. இந்த பிஸ்கெட் ரொம்ப நல்லா இருக்குங்க. இதுக்கு மைதா பிஸ்கெட்டுன்னு கூட சொல்லுவாங்க, நாங்கள் கலகலான்னு சொல்லுவோம். இதை கட் பண்ணி ஒவ்வொரு பீஸாக தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு வடைச்சட்டி வச்சு அதில் ஆயில் சேர்த்து ஃப்ரை பண்ண போகிறோங்க. எண்ணெய் காஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்ச துண்டுகளை எண்ணெயில் போட வேண்டியதுதாங்க. இதை மிதமான தீயில் ஃப்ரை பண்ணுங்க. இதை கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். ஆமாங்க, ஒரு சேர ஒரே கலராக வரணும் இல்லைங்களா? இல்லைன்னா ஒரு பக்கம் ப்ரௌனாக இருக்கும், ஒரு பக்கம் ஒயிட்டாக இருக்குங்க. அதனால் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். மிதமான தீயில் இதை ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இப்போவே கொஞ்சம் லைட்டாக கலர் மாறி இருக்குங்க. கோல்டன் கலர் வந்தால் போதுங்க, பபிள்ஸ் மொத்தம் அடங்கிடும். அந்த டைம் பார்த்து நம்ம எடுக்க வேண்டியதாங்க. இப்போ கரெக்டான பதங்க. இந்த பதத்தில் நம்ம எடுத்துட வேண்டியது தாங்க. மீதம் இருக்கிற பிஸ்கெட் துண்டுகளை ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதாங்க. நான் எல்லாத்தையும் பொரித்து எடுத்தாச்சுங்க. பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது இல்லைங்களா? இதுவும் ஒரு தீபாவளி பலகாரங்க. இதை ஒரு பிளேட்டில் வச்சு பரிமாறுங்க. சேர்ந்து சமைப்போம், சேர்ந்து ருசிப்போம். நன்றி நண்பர்களே.